ஸ்தோத்திரம். ஏசாயா 9:6 நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருங்கிறது இயற்கையில் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. நமக்கு ஒரு பாலகன்னா என்னது? பேபி, ஸ்மால் பேபி. பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது இந்த பிறந்தது தான் அதுக்கு சமமாக இல்லை. அது ஒரு வித்தியாசமான சாப்டர். அது நமக்கு ஒரு குமாரன். ஏன் அங்கே எழுதியிருக்கலாமே, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு எழுதியிருக்குது. பாலகனே கொடுக்கப்பட்டார்னு எழுதியிருக்கலாமே. அதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? குமாரன் குமாரன் பிறந்தார்னு போடக்கூடாதா? சொல்லுங்க, போடலாமே. பாலகன் பிறந்தார், ஆனால் குமாரன். சூப்பர். இதெல்லாம் நீங்கள் ருசித்து படிக்கணும். அப்போ ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அடுத்தது கர்த்தத்துவம் அப்படின்னா the government shall upon his shoulder. இந்த குழந்தை மேலே போய் எப்படிங்க அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டை வைக்க முடியும்? அப்போ அது யாரை சொல்லப்பட்டிருக்கு? குமாரனை சொல்லப்பட்டிருக்கு. குமாரன் பேபி ஒன்று தானா? எஸ். ஆனால் அந்த அர்த்தம் ஒன்று தானா? நோ. ஆமென். கவர்மெண்ட், இந்த கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும்னா நல்லா கவனிக்கணும். கர்த்தத்துவம் சொல்லுங்க எல்லாரும். அவருடைய தோளின் மேல் இருக்கும். அது யார் மேலே? அந்த குமாரன் மேலேயா குழந்தை மேலேயா? ஏன் எப்படி சொல்றீங்க? குழந்தை மேலே எப்படி இருக்க முடியும்? குழந்தை மெச்சூர் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த குழந்தைய ஏரோது கொலை பண்ண போகிறான், குழந்தைய தூக்கிட்டு ஓடுன்றாரு. இப்போ எகிப்தில் அவன் இல்லை, நீ இங்கேருந்து நாசரேத்துக்கு நீ போகலாங்கிறாரு. குழந்தை என்ன செய்கிறாருமா? தூக்கிட்டு போகலான்றாரு. ஃபுட்பால் மாதிரி அடிக்கிறாருமா காட். அந்த குழந்தைய எடுத்து குழந்தைய வளர்க்குறதுல மதர் மேரிக்கும் யோசேப்புக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்குது. அல்லேலூயா. தூக்கிட்டு போ. ஏரோது சாஸ்திரிகள் வந்த பொழுது நயவஞ்சகமாக நானும் அந்த குழந்தைய பார்த்து வர்ஷிப் பண்ணணும்னு சொல்கிறான். அவன் வர்ஷிப் பண்ணுறதுக்காக சொல்கிறான். சாஸ்திரிகளுக்கு இருக்குது இங்கிலீஷில் வைஸ்மேன். வைஸ்மேனுக்கு தெரியல. வைஸ்மேனுக்கு என்ன தெரியல? என்ன இன்டென்ஷனில் பேசுகிறான்னு தெரியல. நல்லா கேட்டுக்கணும். வைஸ்மேனாக இருந்தாலும் காட்ஸ் விஸ்டம் தான் முக்கியம். வைஸ்மேனுக்கு தெரியல. அவங்களுக்கு கர்த்தர் தூதன் அனுப்பி சொன்ன பிறகு நீங்கள் வேற வழியாக போயிடுங்க, ஏரோதை பார்க்காதீங்க. அப்போ இதெல்லாம் பாருங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடு, இப்போ நீ போகலாம் அப்படின்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னா, அப்போ அந்த குழந்தைக்குள்ளவே கர்த்தத்துவம் அந்த இடத்துல வளரல, குழந்தையா இருக்கு. அப்போ இன்ஃபன்ட் ஜீசஸ் கிட்ட போய் நீங்கள் வணங்க முடியுமா? குமாரன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். அந்த குமாரனை குறித்து சொல்கிறது தான் கிறிஸ்மஸ் மெசேஜாக நான் வச்சுருக்கேன். அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தத்துவம் சொல்லுங்கள், அவருடைய தோளின் மேல் இருக்கும். இப்போ என்ன சொன்னேன்? கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்குன்னா பேபி மேலே கிடையாது. பேபி இன்ஃபன்ட் ஜீசஸ் மேலே இருந்திருந்தா ஏரோது கொலை பண்ண இந்த குழந்தை கத்தும் போதே சத்தத்துலேயே என்ன செஞ்சிருவான் அவன்? ஏரோது பயந்துருவான். இல்லை, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படிலாம்? ஆமென். ஆதாம குழந்தை பிறந்து வளர்ந்தாரா? அடல்ட்டாவே குமாரனாவே? அதனால தான் இவரை இரண்டாம் ஆதாம்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரன்றது ரொம்ப 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 முக்கியம். குமாரன்றது அதுதான் சொல்கிறாரு பாருங்க, பீட்டர்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு என்னை யாருன்னு சொல்கிறாங்க. குமாரன்னு சொன்னது அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. குமாரன்னு சொன்னது அவ்வளோ சந்தோஷம். அதே ஒருத்தனுக்கு குமாரன்னு சொன்னது அவ்வளோ வயிறு எரியுது. நீர் குமாரனே ஆனால் தாழ குதிங்கிறான். ஸோ குமாரன்றதை நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்றேன். நான் குமாரன்ற ஒரு வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களை என்னையுமே குமாரனாக வச்சுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்க இது. சும்மா ஒரு ட்ரீயை வைக்கிறது, ஸ்டாரை வைக்கிறது, ட்ரெஸ்ஸை வாங்குறது, இதெல்லாம் போனஸ் தான். அதெல்லாம் பேசிக்கான விஷயத்தை நம்ம மைனர் பண்ணிட்டோம். மேஜரிங் த மைனர்ன்றாங்கல்ல, மைனரிங் த மேஜர். இதுதான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது இப்போது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போது அவருடைய நாமத்தில் கடைசியில் ஒன்று சொன்னாங்களே, அது என்னது சொல்லுங்கள் எல்லாரும்? சமாதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னங்க சொல்லுங்கள் பக்கத்தில்? கிறிஸ்மஸ் செய்தியில் புது ட்ரெஸ் போட்டுப்போம், ஆனால் சமாதானமாக இருக்குமான்னு தெரியாது. டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் மனசு சொல்லுங்க சமாதானம். சொல்லுங்க எல்லாரும், சமாதானம். சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் என்ன பெறுவார்களாம்? பார்த்தீங்களா? அவங்க தான் தேவனுடைய பிள்ளைன்றாரு.
அவங்க சமாதானம் பெறுவார்கள்னு கூட சொல்லியிருக்கலாம். புத்திரர் அப்படின்னா என்னது? இன்ஃபேண்ட் கிடையாது. இன்ஃபேண்ட் கிடையாது. இப்போ சமாதானத்தையும் குமாரனுடைய குவாலிட்டியும் பிரிக்க முடியாது. சொல்லுங்க, சமாதானத்தையும் எப்படி காட்ஸ் நேச்சர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட தெரியாதவர்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம், பாட்டுலாம் பாடுறோம்ல. அதே மாதிரி சமாதானம் பண்ணுறவர் மட்டும் இல்லை, அவரே சமாதானம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். அவரே சமாதானத்தை குறித்து பைபிளில் ரொம்ப நிறைய சமாதான பிரபு அப்படின்னு இருக்கு. இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பீஸுங்கிறது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். எத்தனை பேர் நம்புறீங்க? அது வெளியில் தெரியுமா? மனசோடு தொடர்புடையது அது. ஆனால் அந்த மனசில் அந்த பீஸ் இருக்கும்போது நம்முடைய ஆக்டிவிட்டியில் காமிச்சிடலாம். அந்த அந்த பிஹேவியர் சேஞ்ச் கூட சில இமோஷன்ஸ் வரும்போது தானே காட்ட முடியும். நான் எப்படி கேட்குறேன்னா, வெளி தோற்றத்தில் தெரியுமா? தெரியும். சும்மா சொல்லுங்க. முகம் மலர்ச்சியாக இருந்து இப்போ சொன்னாங்க பாருங்க, சந்தோஷத்துடனே கைத்தாளம் அற்புதர்னு சொல்லிட்டு சந்தோஷத்துடனே இல்லாமல் கூட என்ன செய்யலாம்? வாய் தான் சந்தோஷத்துடனே இப்படி பாடுறதில்ல. நான் என் குழந்தைங்களுக்கு தூளியில் ஆட்டும் பொழுது இந்த பாட்டு பாடுவேங்க, சந்தோஷத்துடனே. சின்ன குழந்தையில கிஷோர் பேச வரும்போது அற்புதர்னு சொல்லுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அந்த பாட்டை பாடுன்னு அர்த்தம். எனக்கு அது சொல்லும்போது சிரிப்பு வந்துருச்சு. நான் பாட்டு வேற, அந்த அடுத்த பாட்டுக்கு போனால் அற்புதர்னுவான். தட் மீன்ஸ் நான் திருப்பி அந்த பாட்டை பாடணும்னு. இந்த பாட்டு எத்தனை வருஷத்து காலத்து பாட்டு தெரியுமா? சந்தோஷத்துடனே பாடணும். அந்த சந்தோஷம் எதில் இருக்குன்னா, மனசு சமாதானமாக இருந்தா உங்கள் முகம் எப்படி இருக்கும்? மலர்ச்சியாக இருக்கும். மலர்ச்சியாக இருக்கும். நான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் டாட்டான்னு எடுக்கணும். வாசிக்கலாம். ப்ராவர்ப்ஸில் எதை பற்றி பார்க்குறோம் சொல்லுங்கள்? சமாதான பிரபு உங்களுக்கு இன்றைக்கி சமாதானத்தை கொடுக்குறாரு. சிலதெல்லாம் நம்ம தோய்ந்து சாதகம் இல்லாத நிலையை பார்த்து நம்முடைய சமாதானம் என்ன ஆகும்? அப்படியே ஒரு இமோஷனலி இம்பேலன்ஸ்டாக இருப்போம் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து. அதாவது நல்லா கவனிக்கணும், சமாதானங்கிறது இது தெய்வீக சமாதானம். என்னங்க இது? என்னதுங்க? இந்த வசனத்துக்கு முன்னாடி ஜான் 14:27 எடுக்கலாமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் நிறைய இருக்கு அக்கௌண்ட்ல, நமக்கு மனசுல என்ன இருக்கும்? பார்த்துக்கலாம், பணத்தை எடுத்து பிரச்சனை நேரத்தில் அதை செலவு பண்ணிக்கலான்னு வரும் இல்லைங்க? எல்லாமே சாதகமாக இருக்கு. அப்போ என்ன வரும்? சமாதானமாக இருப்போம். நம்ம எல்லாமே சரியில்லாத நேரத்துலையுமே நீ சமாதானமாக இருக்கிறது தான் காடு சொல்லி கொடுக்கறது. ஹலோ, எதுவுமே சரியா இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க. காட்ஸ் ரிப்போர்ட் வேற, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வேற. ஹலோ, இன்னைக்கு நிறைய சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க தாங்க அதிகமாக சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் பேர் என்ன? அவருடைய பேர் சமாதான பிரபு. அப்போ நம்ம எங்கேயோ கோட்டை விடுறோம். அவர் சொன்ன வசனங்கள் பொய்க்கவே பொய்க்காது. அவர் சொன்னார், வானமும் பூமியை ஒழிஞ்சாலும் என் வார்த்தை ஒழியாதுங்கிறாரு. அப்போ 14:27 என்ன சொல்லி வச்சுக்கிறாரு? உலகம் தர்ற மாரி உலகம் தர்ற சமாதானம்னு ஒன்று இருக்குது. உலகம் ஃப்ளைட்டு டிக்கெட்டு போடுறதுக்கு காசு கரெக்டாக வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 10 லட்சம் வேணும், அது கிடச்சிருச்சுன்னா சமாதானம் வந்துடும். இல்லை, வீடு கட்டணும்னு நினச்சோம், கட்டிட்டோம், சமாதானம் வந்துடும். கார் வாங்கணும்னு நினச்சோம், வாங்கிட்டோம். இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம், அந்த டைமில் போய் வாங்கினோம் பாருங்கள். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இது என்னது? என்ன இருக்கோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயமாக சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கோ இல்லையோ உங்களுக்கு அந்த சமாதானத்தை ஜீசஸ் சொல்கிறாரு, நான் போகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. ஏன்னா நான் போய் ஒரு தேற்றரவாளன் அனுப்புவேன்னு சொல்கிறாரா இல்லையா? அந்த தேற்றரவாளன்கிட்ட தான் இருக்குது அந்த சமாதானம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேங்கிறாரு. அதில் சொல்கிறாரு பாருங்க, இன்னொரு முறை சத்தமாக வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரொம்ப ஃபியர் நாட்னு சொல்கிறாரு. எதை பற்றி பயப்படாத, என் கையை மீறி ஒன்றும் உனக்கு நடந்துடாது, எல்லாமே என் கைக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. என்னை மிஞ்சி யார் பெருசு? அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு வசனம் படித்தேன் நான், ரோமர் 15 இருக்குது, அது 13 இருக்குது. 13 9 பாருங்க. அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர்னு வாசிச்சிருக்கோமா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசிக்கிறோமா இல்லையா? சர்வ பூமிக்கும் ஆண்டவர்னு வாசிக்கிறோம்.
சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் போது அவரை பெருசாக தான் நம்ம பார்க்குறோம். சர்வத்துக்கும் மேலான தேவன். வாசிங்க, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை பாருங்க. இதை படிச்சது என்னால் அடுத்து போகவே முடியலங்க. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். ஆமென். சொல்லுங்க எல்லாரும். இவர் என்றென்றைக்கும் சர்வத்துக்கும் மேலான தேவன். இப்போ நான் எதை ஹைலைட் பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், சர்வத்துக்கும் மேலான, எல்லாவற்றையும் உண்டாக்குனது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே அவர் கை தான் உண்டாக்கிடுச்சு. ஆனால் அது எல்லாத்த விடவே அவர் பெரியவர். சர்வத்துக்கும் சொல்லுங்க எல்லாரும், சர்வத்துக்கும். அப்போ அவரால் உங்கள் சமாதான குலைச்சல் ஏதோ ஒன்றில் வருதுன்னா அதை சரிப்படுத்த முடியாதா? சொல்லுங்க. சர்வத்துக்கும் மேலானன்றதை சொல்லுங்க எல்லாரும். சர்வத்தையும் உண்டாக்கின தேவன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கடல் உண்டாக்குனாரு, வானத்தை உண்டாக்குனாரு, பூமியை உண்டாக்குனாரு, பூமி நிறைவா வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அதை விட சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் ஒன்றா சேரு, அதெல்லாம் விட நான் பெருசுன்றார். எனக்கு அதை படித்தது எத்தனையோ தடவை ரோமரை படிச்சிருக்கோம். என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் யாராம்? சர்வத்துக்கும் மேலானவர்னா இந்த சமுத்திரத்தில் இருக்கிறது, சமுத்திரத்தில் உள்ளது, வானம், பூமி, சமுத்திரம், அப்புறம் என்னதுங்க, என்னென்னலாம் படைச்சாரா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா அதை எல்லாத்த விட பெரிய தேவன் உங்களுடைய என்னுடைய தேவன். சர்வத்துக்கும் மேலான சொல்லுங்க எல்லாரும். அப்போ என்ன வரணும் உங்கள் மனசில்? இவரால் என்ன முடியாது, எல்லாத்துக்கும் மேலானவர். அவரோட பெருசு யாராவது இருக்காங்களா? நாட் எட் ஆல். இதெல்லாம் உங்கள் மனசில் திணிக்க. அப்போது உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து அது கிடைக்கலன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்? இது என்ன பெரிய விஷயம்? ஏன்னா அவர் சொல்லிருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்லிருக்கிறாரு? உலகம் தர மாதிரி நான் தர மாட்டேன்ட்டாரு. என்ன? அப்போ உலகம் ஒரு சமாதானத்தை தரும். ரொம்ப குஷியாக இருக்கும். மனைவி நல்லா பேசுனா, அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சமாதானம் கெட்டுவிடும் பாருங்க, இல்லைங்க? கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, அப்புறம் என்னது, உறவுகள்லாம் ஒரு சமாதானம் இருக்கும் தான், உண்மைதான். ஆனால் அவங்கெல்லாம் ஒரே மாதிரியே எப்பொழுதும் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு, இதெல்லாம் உலகத்துலேருந்து கிடைக்கிறதுப்பா, இந்த சமாதானம் கிடையாது நான் கொடுக்கறது. இவங்க நல்லா உங்கள்கிட்ட சிரித்தாலும் நீ சமாதானம் இருக்க முடியும், ஒன்றுக்கிட்ட சிரிக்கலைனாலும் ரொம்ப சமாதானமாக இருக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? அவன் உறவை வெறுக்கிறாரா? இல்லை, நீ என்னை தேடாத நாள்லேயே உன்னை நான் நேசிச்சேன்னா அதுமாரி நீ நேசிக்கணும். ஏன் சமாதானங்கிறது அதுதான். சமாதானம் ரொம்ப முக்கியமானது. உலகம் தர மாதிரி அவர் தரல. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு சமாதானம் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே என்ன சொல்லிக்கணும்? சொல்லுங்கள், இது என்ன உலகம் தர சமாதானம் இல்லை, இந்த உலகத்தெல்லாம் படைச்ச அதுக்கெல்லாம் மேலான ஒருத்தர் எனக்கு சமாதானம் கொடுத்துக்கிறாரு. ஆமேன் சொல்ல முடியுமா? எல்லாரும் ஆமேன் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் உண்மையாக ஆமேன் சொல்ல முடியும்? யார் நேசித்தாலும், யார் தூஷித்தாலும், என்ன கிடைச்சாலும், என்ன கிடைக்காட்டாலும், தட் இஸ் நாட் த எண்டு. அதனால் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஏன்னா அவருடைய சமாதானத்தை கொடுத்துக்கிறார். சீஷர்கள் அவரை பாராட்டும் பொழுதும் அவருக்கு சந்தோஷம், பாராட்டாத நேரத்தில் சந்தோஷம். என்ன காரணம்னா அவருக்கு மூடே மாறாது. இப்போ நம்மளாம் எப்படி தெரியுமா? ஈவன் நம்ம கர்த்தருடைய நல்லா இருக்கிற பிள்ளைகள் கூட சில நேரத்தில் சொல்லுவோம், ஆனால் சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது அவங்கள பிசாசு தான் அப்படி அட்டாக் பண்ணி சொல்லிடுவோம். தப்பதெல்லாம் அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சமாதானமாக இருக்கணும் நம்ம. ஆமேன். அதே ரோமரில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், 12 ரோமர் 12 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் உங்களோட சமாதானமாக இருக்கிறவங்களோட சமாதானமாக இருங்கன்னு இருக்கா பிரதர்? ரட்சிக்கப்பட்டவங்களோட மட்டுமா? எல்லா மனுஷரோடும். அவங்க உங்களை சமாதான குறைச்சல்னு நினச்சி போனால் போட்டு, நீங்கள் யாரையுமே இழக்க வேண்டாம். பக்கத்தில் அடித்து சொல்லுங்கள், அவங்க என்ன, அவங்களுடைய குவாலிட்டி எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் வேற பாட்டு பாடுறோம், நாங்கள் வேற ப்ரோன்னு இல்லை, நம்ம வேற தானே. as far as depends on others கிடையாது. நீ உன்னோட பொறுப்பதுன்றதுக்கு தான் அதோட மீனிங் இருக்கு பாருங்க. நீ சமாதானமா இருந்துக்க இருப்போமா? இந்த பக்கம் வராங்கன்னா அந்த பக்கம் போவோம், மூஞ்சை தூக்கி வச்சுக்குவோம், பேச மாட்டோம், இல்லை இருக்கல அப்படிலாம். ஏன் சமாதானம் கெட்டு போகக்கூடாது, அதனால நான் அவங்கள பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவோம். கூடுமானால்னா என்ன அர்த்தம்னா, நீ சமாதானம் மாதிரி எல்லாரோடையும், அவங்க போனால் போட்டோம். ரோமரில் எல்லாருக்கும் 8:28 தெரியுது நல்லா. என்ன
அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படும், நன்மைக்கு எதுவாய் நாங்கள் அழுதுகிட்டாவது இருந்துட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வேண்டிய வசனங்கள். கூடுமானால், இன்னொரு முறை, கூடுமானால் உங்களால் ஆன கிறிஸ்துமஸ் செய்திங்க இதெல்லாம். கிறிஸ்துமஸ் சமாதான பிரபு சொல்லி கொடுக்குறாரு. கூடுமானாலும் உன்னால எவ்வளோ முடியுமோன்றது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல அது உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது அடுத்தவங்களை பொறுத்து இல்லை அந்த சமாதானம். நீ சமாதானம் அருன்றார். ஆமென். யாரோட? அவங்க போயிட்டு நானும் தாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தினவங்கலாம் இருக்கிறாங்க. நான் எதுவுமே அவங்கள என்ன செய்ய மாட்டேன், சண்டை போட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்கன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அவங்களா போயிட்டு ரோட்டில் பார்த்துட்டு ஓடி வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது அப்புறமா இந்த அக்கா எவ்வளோ தேவலாம். ஹலோ, அப்போ நான் அவங்களையே அவங்க ஓடி வர்றதுக்குள்ள நான் ஓடலை. ஏன்னா எனக்கு மனசில் ஒன்றுமே இல்லை. உங்கள் மனசில் எப்படி இருக்கணும்னா லேசாக இருக்கணும். எதையுமே கசப்பு, வெறுப்பு, கோபம் வச்சுக்கவே கூடாது. சமாதானமாக இருக்கணும். நம்ம கூடுமானால் இருக்குதுன்னா உன்னால் கூடாதுன்றது தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். இது ப்ராவர்ப்ஸில் 14 எடுங்க. 14. வாவ், இங்கிலீஷ் நல்லா இருக்கு பாருங்க. பீஸ்ஃபுல் ஹார்ட். சொல்லுங்க எல்லாரும், பீஸ்ஃபுல் ஹார்ட்னா என்னது? உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானமாக இருக்கணுங்கிறத நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல வியாதி கிடையாதுன்னு இருக்கு. அதுவே உங்களுக்கு ஜீவன்னா என்ன அர்த்தம்னா நீ நல்லா வாழலாம், அதுதான் உனக்கு வாழ்க்கை. அந்த சொஸ்த மனங்கிற இடத்துல பீஸ்ன்னு எழுதிக்கிங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். 14:30 சொல்லலாமா எல்லாரும்? 14:30 என்ன சொல்லுது? உன் ஹார்ட்ல நீ பீஸ்ஃபுல்லா இருந்தன்னா அப்படின்னா சொஸ்த மனம்னு இருக்கு. சொஸ்தம் அப்படிங்கிறத பீஸ்ன்ற மீனிங்ல தான் தமிழ்ல எழுதியிருக்கப்போ. அப்போ அது என்ன கொடுக்குமா? பீஸ்ஃபுல் ஹார்ட். உங்களுக்கு என்ன கொடுக்குதா? ஜீவன்னா சில செல்ஸ் எல்லாம் டிஸ்ஈஸ்ன்னு சொல்றோம்ல. டிஸ்ஈஸ், வாட் டஸ் இட் மீன்? அந்த வேர்டுல இருக்கு. ஈஸ்னா என்ன? EISE, ஈஸ்னா இலகுவா எல்லாம் இருக்கு. அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? டிஸ்சிமிலர் மாதிரி. அது ஈஸோட ஆப்போசிட் வேர்டு என்ன? டிஃபிகல்ட்னு சொல்றோம்ல, அது கிடையாது. டிஸ்ஈஸ் தான். சேருங்க. டிசீஸ்னா என்ன? வியாதி, வேதனை, இலகுவா எதுவுமே செய்ய முடியல. அவங்க டிசீஸா இருக்காங்க. என்ன கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி தான். பார்த்தீங்களா? நார்மலாக ரொட்டீனிட்டி இல்லாமல் அப்நார்மல் ஆகிடுது. ஈஸியாக செய்கிற வேலைகளை நம்முடைய பாடி சிஸ்டம் ஏதோ ஒன்று அதுக்கு சரியாகலைன்ற பட்சத்தில் அது என்ன ஆகிடுது? சரியாக பண்ணல. அப்போ அதுக்கு பேர் என்ன? டிசீஸ். சொல்லுங்க, டிசீஸ். அப்போ ஈஸியாக மனசை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நோ டிஸ்ஈஸ். ஏதாவது ஒரு நெஞ்சை வலிக்கிற மாதிரி இருந்தால் உடனே என்ன செஞ்சிடுறது? அந்த ஹார்ட் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடுறது. அவன் ஒன்று சொல்லுவான், சரி செகண்ட் இன்னொன்று போனால் அவன் இன்னொன்று சொல்லுவான். என்னங்க, இதெல்லாம் சொஸ்த மனம் இல்லாததுனால தான். அதாவது மனசை கடவுளை தாண்டி எதுவுமே எனக்கு ஒன்றும் வராது. அவர் எனக்குள்ளே இருந்தால் அவருக்கு, நான் இப்படி தான் சொல்லுவேன், அவர் எனக்குள்ளே இருந்தால் எனக்கு இதெல்லாம் வரக்கூடாது. எனக்கு காட் சொல்லுவார், ஏதோ ஒன்று நான் ஃபுட்டில் தப்பு பண்ணுறேன், ஏதோ ஒன்று என்னை கவனிச்சிக்கல, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேனே தவிர என் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. சொஸ்த மனம்னு சொல்லுங்க எல்லாரும். அப்போ உங்கள் சுகம் எங்கே இருக்குது பிரதர்? உங்கள் சுகம் எதில் இருக்குது? மனசில் இருக்குது. அந்த மனசு எப்படி இருக்கணும்? பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா இந்த வசனம் உங்களுக்கு? மனசை லேசாக வச்சுக்கோங்க, போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. காட் ஒரு காம்ப்ளிகேட்டட் காடே கிடையாது. காட் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் காட் நம்ம காட். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ்ல 3:15 பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் எங்க ஆளணும்? இருதயத்துல சமாதானம் இருந்தாதான் வெளியில என்ன செய்வோம் பிரதர்? சிரிப்பு இருக்கும், சுகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நடந்து போகும்போதே சிலர் எப்படி நடப்பாங்கன்னா சோகமாக நடப்பாங்க. அது எங்கே பிரச்சனை இருக்குதுன்னா மனசில் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவங்க நடை சோகமாக இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் காசு இல்லைன்னா கூட ஹாப்பியாக இருப்போம், எதுவுமே இல்லைன்னா கூட எப்படி இருப்போம்? இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இருக்க முடியுமா அப்படி? எஸ். உங்களை யாரும் நேசிக்கலைன்னா சமாதானமாக இருப்பீங்களா? ஏங்க, நேசத்தை குறித்து டிஃபைன் பண்ணவர் என்னோட இருக்கிறாரு. இதுதாங்க சமாதான பிரபுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு இதை செஞ்சால் சமாதானம் வரணும், இதை செய்யலைன்னா சமாதானம் போகுதுன்னா ஹலோ, நீங்கள் கிறிஸ்துமஸே கொண்டாடாதீங்கன்றேன்னா.
புது ட்ரெஸ்ஸை உடைச்சி கட்டாதீங்கிற. எங்க அவருடைய சமாதானத்தை கொடுக்கறதுக்கு உயிரே கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. எப்படிங்க? சமாதானத்தை உண்டாக்கும். எவ்வளவு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு என்ன செஞ்சார் அவரு? ஆக்கினைன்னா என்னங்க? ஐயோ, அது வார்த்தையிலே டார்ச்சரபிள் மர்டருங்க. அது சும்மா டக்குன்னு ஒரு கத்தியை எடுத்து வெட்டி உயிர் போய் ரத்தம் சிந்தினா மன்னிப்பு கிடைக்காதா? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றதுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு போகக்கூடாதா? ரோம சாம்ராஜ்யம் வந்து ரோமர்களுடைய மெத்தடில் கொலை பண்ணுறது தான் இருக்கிறதுலே பயங்கரமான டஃபஸ்ட் டார்மெண்ட் அது. அல்லேலூயா. அது வரைக்கும் ஃபாதர் காட் வெயிட் பண்ணுறாரு. வேற எந்த கண்ட்ரியினுடைய எம்பரர்ஸுடைய ரூல்ஸை ஆப்ரேட் பண்ணாத ஒரு துஷ்டமான ஒரு துஷ்பிரயோகம் பண்ணுறவனுடைய ஆட்சியில் வந்து கொலை செய்கிறாங்க இவரை. அது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? எதுக்காக? உங்களுக்கு எனக்கு அந்த சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை. யாராவது சமாதான குறைச்சலாக இருக்காதீங்க. சமாதான குலைச்சலாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள குலுக்கி கிளிக்கி சிரிக்க வைங்க. உண்மையாக நீங்கள் அது அப்போ தான் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இங்கேன்னு அர்த்தம். சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் எப்படிங்க இருக்கணும்? வீட்டில் எப்படி இருக்கணும்? ஜேம்ஸ் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? வியாதியே கிடையாது. வியாதியே வராது. வியாதியே வராது. ஏதோ ஒன்று சளி பிடிக்குதுன்னா அந்த கம்யூனிகபிள் டிசீஸ்னு இருக்குது. ஒருத்தவங்க தும்பும்போது பக்கத்தில் இருந்தால் அது இன்ஃபெக்ஷனில் வர்றது. அது கூட வராதுங்கிறேன் நான். அது கூட வராது. ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், என் பக்கத்தில் ஒருத்தவங்க கண்ணு வலியோடு இருக்காங்க. என் கூட ஒரு அக்கா வராங்க, அவங்களுக்கு வந்துருச்சு, என்னை தாண்டி எனக்கு வரல. நான் சொல்கிறேன் இந்த கண்ணு வலி எனக்கு வராதுன்றேன். அவ்வளோதான். நீ எதை நம்புற? நீ எதை உன் ஹார்ட்டில் என்ன இருக்குது? உன் ஹார்ட்டில் சமாதானத்தை கொடுத்துட்டு சொஸ்தம் மனம் வந்துருச்சுன்னா என்ன வராது? வியாதி கிடையாது. நீ சுகமாக இருக்கலாம். கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது அவர் அந்த கடைசியை விட்டுருவாங்க. எல்லாம் இம்மானுவேலை சொல்லுவாங்க, என்னங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமி பாக்கியவான்கள். அவங்க உலகத்தில் இருக்கிற புத்திர கர்த்தருடைய பிள்ளையா அவங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் போய் அப்படி சமாதானத்தை குலைக்கிறீங்களா? உங்களால் சமாதானம் கெட்டு போதா? இல்லை சமாதானத்தை உண்டாக்குறீங்களா? ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் ஆர்குமெண்ட்டுக்கிட்ட போகாமல் சமாதானம் பண்ணுறதுனா என்னங்க? ஒரு கண்டக்டருக்கும் ஒரு கண்டக்டருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் சண்டை வந்துருச்சு. நான் அந்த பஸ்ஸில் மதுரையில் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கண்டக்டருக்கு கோபம் வந்து அந்த பேசஞ்சருக்கு கோபம் வந்து 2 பேரும் அடிதடியாக இருக்கிறாங்க. நான் யார்? இதை பாருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் பிரதர், எதுக்கு நீங்கள் கண்டக்டர்கிட்ட அடங்கிட்டாருங்க? நான் யார்? எதுக்கு அடங்கணும்? கண்டக்டர் நேராக போலீஸ் ஸ்டேஷன் விடுங்கிறாரு. எதை? பஸ்ஸை நேராக போலீஸ் ஸ்டேஷன் விடுங்கிறாரு. டிரைவர்கிட்ட பேசாமல் இருங்கன்றேன். நான் அங்கே என்ன பண்ணேன்? எல்லா பேசஞ்சரும் செல்ல வேண்டிய இடத்துல சமாதானமாக போகணும். இது யாருக்காவது இருந்தால் நம்மளுக்கு என்ன? அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். சமாதானம் பண்ணுறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. 2 பேர் பஸ்ஸில் அடிச்சுக்கிறான் குட்டீஸு. ஏய், என்னடா பண்ணுறீங்க? நீங்கள் டீச்சரா? நான் பாருங்க, என்ன கேட்டா, நீங்கள் டீச்சரா? அல்லேலூயா. இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளால செய்யாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா சமாதான காரணர் உள்ளே இருக்கிறாரு பாருங்க. அதனால் அடிக்கிறான், வேணும்னு அடிச்சுக்கிறானுங்க. யார் பெற்ற பிள்ளை? நம்மளுக்கு என்னன்னு, நம்மளுக்கு அடி வாங்குறவங்க மேலே நம்மளுக்கு என்ன வருது? ஏன் அவனை அடிக்கிறான்? அந்த பையனோட அம்மா, நீங்கள் டீச்சரா அப்படின்ற. சிலதெல்லாங்க நம்ம செஞ்சாகணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் என் பிள்ளை வாயில் விரல் வைக்கிறது எடுத்துட்டா. இது சமாதானத்துக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு சமாதானம் வந்துருச்சு இதனால். நான் அதை எதுக்கு விட்றேன்னா, சமாதானம் பண்ணுறதுக்கு நீங்கள் முந்திக்கொள்ளணுங்க. ஆமேன். ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆர்குமெண்ட் வருது, அந்த ஆர்குமெண்ட்லேயே போட்டு நீ நிரபராதின்னு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ராஜாவான்னும் போதே ஜீசஸ் என்னங்க பண்ணுறாரு? அமைதியாக, என்ன நீ பேச மாட்டியா? எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமான்னு பிலாத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அப்புறம் தான் சொல்கிறாரு, நீ சொல்லுகிறபடி தான் எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிற? பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒன்றையும் நீ செய்ய முடியாது தெரியுமா அப்படிங்கிறார். இன்னும் கோபம் வரும்ல அவனுக்கு. என்ன நீ வந்து என் மேலே அதிகாரம் செலுத்துறியா? எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு அவன் காட்டுறான். வாய் பேசவே இல்லை. ஆர்கியூமெண்ட் எல்லாம் வாயை மூண்டது எதுக்குங்க? உங்களுக்கு எனக்கு சமாதானம் கொடுக்குங்க. சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேல் வந்தது.
இன்னைக்கு நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க? சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கீங்களா, இல்லை ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? சிலர்லாம் வாயத்தரம் சண்டை போட மாட்டாங்க, அமைதியாக இருந்து கழுத்தறுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி? சண்டை போட மாட்டாங்க, ஆனால் அவங்க அமைதியை கொன்றும் சிலரை. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மறைவான சிநேகத்தை பார்க்கல வெளிப்படையான அடைந்து கொள்ளுதல் நல்லது. பைபிள் எல்லாத்துக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதன்படி தான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியறது தான் நீங்கள் அவர் மேல் அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம். சமாதானத்தை உங்களுக்கு அவர் வச்சுட்டார் இயேசுவின் நாமத்தினால. இப்போ இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களாங்கிறத நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பிரச்சனை இதுக்குன்னே வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பேசும்போது நல்லா ஈஸியாக இருக்கும், எனக்கும் சரிதான். ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது வலிச்சா கூட நீங்கள் கீழ்ப்படியணும், சமாதானம் பண்ணணும். அல்லேலூயா. சமாதான பிரபு, அவருடைய பேர் சமாதான பிரபு. ஆமென். சரி, இப்போது இந்த பிறப்பின் செய்தியில் இந்த சமாதானத்தை ஏன் சொல்கிறாரு? ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு என்னமா அந்த மாதிரி நேரத்தில் இருக்கலாம். அந்த பிறப்பின் மெசேஜோடைய வசனத்தினுடைய முடிவில் சமாதான பிரபுன்னு இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. உங்களுக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சமாதானம் யார் பண்ணுவா? யார் பண்ணுவா? சொன்னீங்களே வசனத்தை, அந்த சமாதானம் யார் பண்ணுவா? அவங்க பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. யார் அவங்க பிள்ளைங்க? நான். எல்லாருமே சொல்ல முடியுமா நானுன்னு? எல்லாரும் சொன்னாலும் அது உண்மை கிடையாது. எல்லாரும் சொன்னாலும் இப்போ சொஸ்தமனு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன இருக்கு? ஜீவன் ஒரு வேர்டு இருக்குதா? இருக்கா? இப்போ கிரைஸ்ட் ஏன் பிறந்தாருன்னு கேட்டால் சமாதானம் கொடுக்க பிறந்தாரு. அடுத்து எதுக்கு பிறந்தாரு? உங்களை வந்து புது சிருஷ்டி ஆக்குறாரு. அடுத்தது இல்லை, முதல்ல மரியாள் கிட்ட ஒன்று சொல்கிறாரு தூதனு. மத்தேயு 1:21 அசிங்கரிட்டா 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இப்ப கிறிஸ்துமஸ் செய்தியில இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இயேசுன்னு பெயரிடணும் அப்படின்னா, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ரட்சிப்புன்னு சொல்லுங்க எல்லாரும். ரட்சிப்பார். இப்ப கிறிஸ்து பிறந்தது எதுக்கு? பாவத்தை நீக்கி உங்களை ரட்சிக்க. இப்போ சமாதான பிரபுன்னு சொன்னேனே, பாவம் மன்னிப்பு பெற்றவங்க எல்லாருமே சமாதானமா இருப்பாங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிறவங்க எல்லாருமே சமாதானம் பண்ணுவாங்களா? வளராம பண்ண முடியுமா? வளராம பண்ண முடியும். பேசுங்க தயவுசெய்து. சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு போகலாம், அவ்வளோதான். உங்களை உரசி பார்த்தா தான் தெரியும். அன்னைக்கு என்னங்க, அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு அன்னைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு போகிறவங்க கூட உருன்னு இருந்துக்குவாங்க. அப்படிலாம் நம்ம வாழறதுக்காக அழைக்கப்படலைங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ரட்சிப்பு சொல்லுங்க எல்லாம். இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே 2 லைஃப். ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றவங்க நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆமென். எல்லாருக்குமே ஒரு நித்திய லைஃப் இருக்கு, தெரியுமா? மேன்கைண்ட் எல்லாருக்குமே ஒரு நித்தியமான ஒரு லைஃப் இருக்கு. இருக்கா இல்லையா? ஒன்று ஹெல், இன்னொன்று என்னங்க? ஹெவன். ஹெவன். இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஹெவனுக்கு போவாங்களா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு திருப்பி கர்த்தரை விட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க. முடிவு பறிந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. ஆத்தும ரட்சிப்பு. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் என்ன அப்படிங்கிறார். அப்போ சால்வேஷன் ஃபார் வாட்? எதுக்கு ரட்சிப்பு? பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்புன்னு இப்போ பார்த்தோம்ல. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிப்புனாலே ஒரு கிறிஸ்து பிறப்பை எதுக்குன்னா, அவர் பிறக்கலைன்னா அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லை. அப்படி ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா எனக்கு மீட்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது சத்தியமான வார்த்தை. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு சால்வேஷன் கிடைச்சா கூட, ஏன் சால்வேஷன் உங்களுக்கு தெரியும்னா, ஃபாதர் காடுக்கும், கவனிக்கணும், ஃபாதர் காடுக்கும் மேன்கைண்டுக்கும் மனுஷனுக்கும் ஆகவே ஆகாத ஒரு விஷயம் என்ன? பாவம். பாவம் வந்து தேவனிடத்துல சேர்க்கவே முடியாது. அதனால தான் நானே வழி, எதுக்கு அவர்கிட்ட போக அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன வழி? எதனால வழியானார்? அவர் ரத்தம் சிந்துறதுனால. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அவர் ரத்தம் சிந்துறதுனால உங்களுக்கு மீட்பு கிடைச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஃபாதர் காட் கிட்ட போகலாம். ஸோ சால்வேஷன் ரொம்ப நல்லா கவனிக்கணும். சால்வேஷனில் நிலைச்சிருந்து
இருக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. சால்வேஷன்ல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. திருப்பி சொல்றேன், சால்வேஷன்ல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இப்போ நித்திய ஜீவன் எப்போ கிடைக்கும்? பாவம் இல்லை, ரட்சிக்கப்பட்டாச்சு. எப்போ கிடைக்கணும் நான் கேட்கறது புரியுதா? நித்திய ஜீவன் ஃபியூச்சரில் கிடைக்குமா? இப்போ சால்வேஷன் இருந்துட்டா உனக்கு நித்திய ஜீவனுக்கு போயிடுவியா? நிலைச்சிருக்கிறதுனா எப்படிப்பா? இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை கடத்துங்க. சும்மா கர்த்தருடைய பிள்ளைகள்னு பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த அவர் இலவசமாக செஞ்சிட்டாரு. இலவசமாக செஞ்சது ரட்சிப்பு என்ன? ரத்தம் சிந்தினாரு, பாவத்தை அறிக்கிட்டோம், பாவ மன்னிப்பு கிடச்சிச்சு. ஆமென். இந்த சால்வேஷனால் எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கிடையாது. சால்வேஷனால் அதில் நிலைச்சிருக்கணும் சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ நிலைச்சிருக்கிறதுனா என்னம்மா, எப்படிம்மா? அதாவது இருங்க, அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுனா, நான் நிலைச்சிருக்கேன்னு இப்போ வர்ஷிப்பில் சொன்னாங்க பாருங்கள். நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது அல்லன்னு கவனிச்சிங்களா? நான் நிலைச்சிருக்கேன்னு சொல்கிறதுனால கிடையாது. அல்லேலூயா. நான் நிலைச்சிருக்கிறேங்கிறது எப்படின்னா கவனிக்கணும். நான் நித்திய ஜீவன் அடையணும்னா நான் நிலைச்சிருக்கிறேன்னா நான் அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறேன். ஹலோ, நான் அவரோட, கமான் எவரிபடி, ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. சால்வேஷன் அண்ட் இட்டர்னல் லைஃப், அதுக்கு தான் ஜீசஸே வந்தார். எதுக்கு வந்தார் ஜீசஸ்ன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் குளிக்க ஒரு குட்டியோண்டு டேப்லெட்டாக இவ்வளோண்டு கொடுக்கணுன்னா சால்வேஷன் ப்ளஸ் இட்டர்னல் லைஃப் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இட்டர்னிட்டி சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ உலகத்தில் கர்த்தரை அறியாதவங்களுக்கும் ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்குது. அது டெத்து. நமக்கு அது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஜீவன் அது இட்டர்னல் லைஃப். இட்டர்னிட்டியில் இட்டர்னல் டெத் இருக்குது, இட்டர்னல் லைஃப் இருக்குது. நம்ம என்னதுங்க? இட்டர்னல் லைஃப் சொல்லுங்கள் எல்லாரும். லைஃப், நித்திய ஜீவன் சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து வந்ததுக்கு ஏன் வந்தாருன்னு பாவ மன்னிப்பு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எதுக்கு கட்டாயமாக வந்தாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா நித்திய ஜீவன் சொல்லுங்க எல்லாரும். நித்திய ஜீவன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நித்திய ஜீவன்னா என்னன்னே தெரியாது. நித்திய ஜீவன்னா என்ன தெரியுமா? லிவிங் லாங் லைஃப். ஈவன் இன் டெத் ஆல்சோ லிவிங் லாங் டெத்து. ஹலோ, ஹெல்லையும் அவங்க லாங்காக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு விஷயம் நல்லா எது இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும், எது இருக்குங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எது நித்திய ஜீவனை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் நிலச்சிருக்க முடியும். சால்வேஷனை வாங்கிட்டாப்புல நீ பழைய கூடி கதவை தேடி நீ என்ன வேணால் பண்ணிட்டு இருந்தா உனக்கு திருப்பி நீ மனம் திரும்பி நீ கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை தான் தருவாரே தவிர நீ பரவாயில்லன்னு விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். சில லாஸ் இருக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் வர்ஷிப்பில். சில லாலாம் கவர்ன் ஆகிருக்கு காட் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கறதுக்கு. சும்மா எடுத்து இப்படி கொடுக்க முடியாது. இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோமா? கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? பிரதர் சொல்லுங்கள். பெற்றுக்கொள்வோமா? சூப்பர். அம்மா சொல்லுங்கள். பெற்றுக்கொண்டு இருக்கோமா? பெற்றுக்கொள்வோமா? இதில் சந்தேகமே வரக்கூடாது. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு போர்ன் அகெயினாக ரட்சிக்கப்பட்ட உடனே வந்தீங்களோ அப்போ நீங்கள் ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ ஒரு நித்திய ஜீவனால என்ன மீன் பண்ணுறாரு? 17 ஜான் காஸ்பல் 17:3 என்னது? 2:3 வாசிக்கிறீட்டா? ஜான் காஸ்பல் 17. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது யார் சொல்றா? ஜீசஸே சொல்றாரு. இன்னொரு தடவை வாசிக்கலாம் 3 மட்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும்னு சொல்லல, அவர் நாமத்தையும் சொல்றாரு பாருங்க. நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவுங்கிறது இட் இஸ் நாட் இன்டெலெக்சுவல் நாலேஜ். ஹலோ, அறிவுங்கிறது நீங்க படிச்சு வர்றது கிடையாது, சில எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் கவனிங்க, காட்ஸ் விஸ்டம் கூட இல்லை. அறிவுங்கிறது அவளை அறியாதிருந்தான். என்ன அர்த்தம்? இந்த யோசேப்பு மதர் மேரியை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை ஜீசஸ் இருக்காங்க. அதுவரையில் அவன் மனைவியை அறியாதிருந்தான். எல்லாம் பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்கள், பிள்ளைங்களுக்கும் புரியும். அறியாது இருந்தான்னா என்னம்மா? ஜோசப் ஹஸ்பண்ட் டிடன்ட் ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் ஒய்ஃப். அறியாது இருந்தான்ற பிப்ளிக்கல் வேர்டுக்கு இட் இஸ் நாட் அ நாலேஜ். சில இடத்துல அப்படி வரலாம், ஆனால் அதோட பிப்ளிக்கல் டேர்ம் என்னன்னா நோ ரிலேஷன்ஷிப்பு. அறியாது இருந்தா. அப்போ அறிந்திருந்தான்னு என்ன?
இப்போ வந்து இப்போ நீங்க மெய்யான தேவனையே நீங்க அறியறது தான் நித்திய ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்க தான் அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ள இருக்க முடியும். அல்லேலூயா. கண்டினியூவல். இன்னைக்கு கண்டினியூவல்லாம் இருக்கிறோமா? கடவுள் ஏதாவது செஞ்சா நல்லவர், செய்யலைன்னா கெட்டவர். சரியா? அப்புறம் ஏதாவது பணம் அக்கௌண்ட்ல இருந்தால் நமக்கு சிரிப்பு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. எல்லாம் சுமூகமாக இருந்தால் தட் இஸ் நாட் த பீஸ். நித்திய ஜீவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ரொம்ப ஆசைப்படுறேன். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. நித்திய ஜீவனை பெற்றீர்கள் கிடையாது, நீங்கள் பெற போகிறீர்கள் கிடையாது, பெற்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இப்போ நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறீங்களா? நானும் ஒரு கிறிஸ்தவளாக இருந்த நல்ல பொட்டியில் வச்ச பிறகு தான் என்ன கிடைக்குதுன்னு நினச்சேம்மா. அது அங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினச்சேன். இட்டர்னிட்டி அங்கேருந்தான். அப்போ அங்கே போயிட்டாங்க, இனிமேல் ஆண்டாண்டு காலமாக அங்கே இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, இங்கேயே இப்பொழுதே நித்திய ஜீவனில் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? நீங்கள் நித்திய ஜீவனில் இருக்கீங்கன்னா என்ன பார்த்தோம்? காடோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நோயிங்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்? இவங்களை எனக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களே, அது மட்டும் இல்லை. இப்போ நான் அறிந்து உண்மை விசுவாசிக்கிறேன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்றது. அதை தாண்டி எப்போங்க நீங்கள் முதல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெற முடியும்? என்னங்க, நான்லாம் 10 சாட்சி சொல்லுவாங்க. இப்படி போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இருக்கேன், இங்கேயே வந்துட்டேன், இது இப்போ நடந்தது, எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எனக்கு வாங்குறதுக்கு காசு இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சி இன்றைக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி உடனே ஒரு 10,000 வந்துச்சுங்க. இப்போ நான் என்ன சொல்வேன்? எனக்கு அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். எனக்கு ஒரு திமிரே இருக்கும். திமிர்னா திமிர் இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டோம், இப்போ நமக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நக்கோடாக்கு போயிட்டேன். உடனே நான் நக்கோடாலேருந்து போகிறோன்ற உடனே நக்கோடா போயிட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேங்க? ஏங்க, நான் இங்கே இருந்தாலும் என் மனசோட அவர் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கேன் அவரோட. இது வந்து என்ன தெரியுமா? இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்புங்க. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு. The intimacy between you and God is the eternal life. ஹலோ, சில விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிறது ஆண்டவரை, சிலதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னா அவருக்கு பிடிக்க நம்மளா நினச்சிக்கிறது, நம்மளை நினச்சிட்டு அவரை தள்ளி வைக்கிறது. ஏங்க, உங்களுடைய இன் அண்ட் அவுட் எல்லாத்துக்குமே அவர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். உங்கள் நீட்ஸு, உங்கள் வாண்ட்ஸு. உங்கள் வாண்ட்ஸ்னா என்னது? தேவை தான் நீடு, வாண்ட்னா விருப்பம். இந்த பார்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த கலர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்களேன். அந்த அந்த என்னது இது, அந்த ட்ரீ நல்லா இல்லை, அது உழுதுகிட்டே இருக்குது, வேறு ட்ரீ வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். பாவர்ட்டி எங்கே இருக்குது தெரியுமா பிரதர்? மண்டையில் தான் இருக்குது. வறுமை எங்கே இருக்குது? பாவர்ட்டி எங்கே இருக்குது? பாவர்ட்டின்னா என்னது? தரித்திரம் எங்கே இருக்குது? தரித்திரம் எங்கே இருக்குது? தரித்திரம் உனக்கு கிடையவே கிடையாது, உன் மண்டையில் தான் இருக்குது. மண்டையை சரிப்படுத்தினா தரித்திரமே கிடையாது. அதான் அவன் சொஸ்த மனம். இப்போ அது அவங்க என்ன ஆகிடுவாங்க தெரியுமா? இப்படியே நமக்கு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம எங்கே நல்லா இருக்க போகிறோம்னு நினைக்கிறவங்களே அவங்க உள்ளமே ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் அப்ரெஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் டிப்ரெஷன். அப்ரெஷனோட அடுத்த ஸ்டேஜ் என்ன? டிப்ரெஷன். தன் வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறது, சுகவீனத்தை உண்டாக்கிக்கிறது. அவர் சமாதானத்தை உண்டாக்க ஆக்கின்னு எடுத்துக்கிட்டார். நித்திய ஜீவனை கொடுக்க போறாரு, இல்லை கொடுத்துட்டாருங்கிறதுக்கு வசனம் தெரியுமா? இருக்காது, கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம நித்திய ஜீவனோட இருக்கோன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டு. வசனம் ஏதாவது தெரியுமா? நல்லா நல்லா அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ், சத்தியம் உள்ளவர்னு இருக்குல்ல, அந்த இயேசு தான் அவர். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். என்ன அவர் சொல்ற? நானே வழியும் சத்தியம்ன்றார் பாருங்க. அவர் தான் சத்தியம். He is the truth. He will give truth. இல்ல, he is the truth. அவர் தான் சத்தியமானவர். சத்தியமானவனும் சத்தத்தை கேட்கிறான்னு பிலாத்துக்கிட்ட சொல்வார். இவர் சத்தியமாவது அப்படிங்கிறான். அவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரியாது. ஹலோ, அப்போ சத்தியம் என்னது? ட்ரூத். அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாமா? அதை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு வேர்டு கொடுக்கவே முடியாது. நிஜமாவான்னு கேட்பாங்க. சத்தியமானதும் என்ன பண்ணிடுவாங்க? சத்தியத்துக்கு இணைய வேற எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் ஹீ ஈஸ் த ட்ரூத். அவர் சொல்றாரு பாருங்க, சத்தியம் இயேசு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று. ஜீவனுக்கு நித்திய உட்பட்டு இருக்கிறான்னா என்ன? பாசன்ஸ். அது
இருக்கிறான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு இல்லை, கொடுக்க போறாருன்னு இல்லை, இப்பயே நித்திய ஜீவனோட இருக்கிறோம். ஆமென். எதில் இருந்துக்கிட்டே இருக்கோம்? வரியில் இருந்துக்கிட்டே இருக்கோமா? பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கோமா? கிடையாது, இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நித்திய ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோன்னா, கவனிங்க எல்லாரும், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோன்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிறோன்னா என்ன? கோமதி சார், அவ்வளோதான். நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தன்னா நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்க. நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம், இருப்போம் இல்லை, செத்த பிறகு அல்ல, இப்பவே இருக்கும். அப்போ என்ன மீன் பண்ணுறாரு? நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தன்னா நீ நித்திய ஜீவனில் இருக்கிறதா அர்த்தம்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறீங்க? அமைதியாக இருக்கிறீங்க. நான் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கப்பா சத்தமா. ரிலேஷன்ஷிப் இருக்கா? வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்? உறவு. என்ன உறவு? அவரோட உறவு கொள்றதுக்கு என்ன வழிமுறை? உங்களுக்கு பாட்டு பாட தெரியலனா கூட பாட்டு பாடுறது தான் உறவுன்னு கிடையாது. அந்த பாட்டு வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாடினாங்களே அதெல்லாம் என்ன? நீ நம்ப பண்ணின 119ஓட 149 49 வேர்ஸு. நீர் என்னை நம்ப பண்ணின வசனங்களே என்னிடத்தில் நினைத்தருளுன்னு தாவீதோட வார்த்தை தான் அங்கே பாட்டாக எழுதிக்கிறாரு. சிறகுகளின்னு எழுதுறாருன்னா 91ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. வசனங்கள் தான் பாடல. உங்களுக்கு பாட்டு வராது, அதனால நான் ஒர்ஷிப் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பேசும்பொழுதே, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் வரணும். படிச்சுட்டே இருக்கும் போதே இயற்கையை விட நீங்கள் பெருசுப்பா. ஆமென். சர்வ பூமிக்கும் ஆண்டவர்னு நான் இது வரைக்கும் தெரிஞ்சேன். ஆனால் இந்த எல்லாத்தையும் சேர்த்தா அதெல்லாம் விட பெரியவர்னு சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஒர்ஷிப் பண்ணுறீங்க. எப்பயுமே மியூசிக் இருந்தால் தான் நான் ஒர்ஷிப் பண்ணுவேன்னு கிடையாது. கைத்தாளங்கள்னு 10 நரம்புன்னா என்னது? இந்த 10 விரல் தான். உங்கள் கைகள் இருக்குதா? கையை தட்டி வசனத்தை இப்போ சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க. ஏன் வசனங்கள் சொல்லும்போது கை தட்டுறேன் நான், அது என்ன ரீச் பண்ணுது. அப்போ நான் அவருக்கு என்ன கொடுக்குறேன்? வர்ஷிப் பண்ணுறேன் அவரை. நான் அவரும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் குஷி ஆகிறேன் நான். ஹலோ, இப்போ நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம் மீன்ஸ் வாட்? நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியுது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வசனம் ப்ரெசன்ட் டென்ஸில் இது இருக்குது. இன்னொரு வசனம் கூட அப்படி இருக்குது. ஜான் காஸ்பல் தான் நினைக்கிறேன், 3:36 வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். கர்த்தர் கோபப்பட மாட்டார்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு ஏனோ தானெல்லாம் வாழ முடியாது. அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் இருக்கிறவங்களோட வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, பேசுறீங்க, சிரிக்கிறீங்க, இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் அடையாளமாக இருக்கு. காடோட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதா அவர் மேலே அன்பு செலுத்துறதுன்னா அவருக்கு ஒரு ரேமன் ஷர்ட் எடுத்து கொடுக்க முடியுமா? அவருக்கு என்ன கொடுக்க முடியும் நீங்கள்? ஹலோ, அவர் இப்படி சொல்கிறார், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செலுத்தாதேன்றாருன்னா செலுத்தக்கூடாது. சரியா? இதை செய்யாத, இதை செய்ய, இதைப்படி இரு, சொஸ்த மனமாறு, அதுதான் உன் உடலுக்கு ஜீவன்னா நான் சொஸ்த மனமாக இருக்கணும். ஆமேன். வழக்கான பதற்றமாக போகாதன்னா நான் வழக்கான பதற்றமாக போகக்கூடாது. என் மேலே நியாயம், நான் வழக்காடுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு தெரியும் எதை சொன்னால் நீ அட்டாக் பண்ணுவேன், ரீஅட்டாக் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். அந்த இடத்த தான் பிடிப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக நான் நிரபராதியை நிரூபிக்கணும்னு இருப்பீங்களா? காட் எந்தெந்த இடத்துலலாம் அமைதியாக இருந்தாருன்னு போய் பாருங்க. அல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்களால தாங்க ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வர முடியும். ஏன் திடீர்னுலாம் ஒன்று செய்ய முடியாதுங்க. ரிலேஷன்ஷிப்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஏங்க இந்த பிறப்பின் செய்தியில் அவர் வந்ததே நித்திய ஜீவனை கொடுக்க தாங்க வந்தார். பாவத்தை மன்னிச்சுட்டு அப்படியே போகிறதுக்கு இல்லைங்க. எதுக்கு தேற்றவளன் வந்தார்? இப்போ இதை செய்யப்பா, இது செய்யாதப்பா, கைடு பண்ணுறதுக்கு. இப்படி போ, அப்படி போ, இந்த நேரத்தில் அமைதியாரு. அப்போ எதை நோக்கி போகிறதுக்கு? நித்திய ஜீவனோட நீ வாழறதுக்கு. நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருப்போம் இல்லை, இருக்கிறோம். இந்த 2 வருஷம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்காமா? 36 ஜான் காஸ்பல் 3:36 இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருங்கிட்ட போயிட்டு நீங்க நித்திய ஜீவன் என்னன்னு கேளுங்க. தயவு செய்து போய் கேளுங்க. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான்.
இப்போ 1 John 5:20 கூட ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு ரீட்டா. அதுல இல்லாத மாதிரி தெரிஞ்சுல, அதை நான் இப்போ எடுத்து படித்தேன். கடைசி பார்ட்டை பாருங்களேன். இவரே அதாவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இங்கதான் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப இருப்பார் இல்ல, இருக்கிறாருன்னா அவர் இருக்கிறாருன்னா உனக்குள்ள நீனும் எப்படிதான் இருக்கிற? நித்திய ஜீவனோட தான் இருக்கிற. ஆமேன்னு சொல்றீங்களா? இருக்கிறோம். அவருக்குள்ள நீங்க இருக்கும்போது அவருடைய ஜீவனை அழிக்கவே முடியாது. அப்போ பிறப்பின் செய்தியில உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எதுக்குன்னா, தேவனோட உன்னை சேர்க்கணும்னா பாவம் ஒரு ஹிண்ட்ரன்ஸ். பாவம் ஒரு ஹிண்ட்ரன்ஸு. அப்போ அந்த ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் நீ அவர்கிட்ட போகிறதுக்கான வழியை செஞ்சுட்டாரு. ஆனால் நீ போகாமே இருந்தன்னா எப்படி? அவள் போகிறதுக்கு என்ன வச்சுக்கணும்? ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். போகிறதுக்கு என்ன வச்சுக்கணும்? ரிலேஷன்ஷிப்னா என்னது? ரிலேஷன்ஷிப்னா என்ன? உறவு. சொல்லுங்க இல்லைங்க. இசைக்கண்ண சொல்லுவார் பாருங்க, உரையாடுதல் இருக்கா உறவாடுதல் இருக்கான்னு கேட்பாரு. உறவாடுதல் இருக்கான்னு கேட்பாரு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் உறவாடணும். அப்போதான் அந்த வீட்டில் ஒரு உயிர் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஹார்ட் பீட் ஆஃப், பார்த்தீங்களா? கான்வர்சேஷன்றது ரொம்ப முக்கியம். காடுகிட்ட நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ சொல்லுங்கள். இப்போ நான்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, இப்படியே தான் என்னை நம்ப சொல்லிட்டு இருக்கு. உடனே வந்துடும் எனக்கு, அப்படி சொல்லிட்டா தப்பு கிடையாது. அவரோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்னா ஒரு கான்வர்சேஷன். இல்லைப்பா எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குப்பா, இப்படிப்பா நான் அன்றைக்கி சொல்லலையா, இந்த வசனத்தை உனக்கு சொல்லலையான்னு திருப்பி கொடுப்பாரு. திருப்பி அந்த வசனத்தை இதே வசனம் இன்னொரு இடத்துலேருந்து காட்டுவார். எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? எல்லாம் அவருக்கு ஜீபும்பா நேரம் வந்து ஒரு வெளிச்சம் வந்து மதர் மேரிகிட்ட வந்து நின்று, சரிங்களா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படி நேராக பேசுனாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசுகிற காலங்கள் கிடையாது. அது உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு அப்படி வந்தார். ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி பைபிள் கையில் வந்துருச்சு. அவர் பேசணுன்னா எப்படி பேசுவார்? யாருக்காவது படிக்க தெரியாதவங்க இருக்கீங்களா? என்னட்ட ரகசியமானு சொல்லுங்கள். படிக்க தெரியாதவங்களாம் வச்சுட்டு என்ன அப்படி கிடையாது. காலங்கள் இருக்குது. அவங்கள படிக்க வைங்க, தெரிலன்னா எழுத வைங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? படிக்க தெரியும்லைங்க, ஆனால் படிக்கிறோமா பைபிளை? படிக்க தெரியாதவங்க எழுத்தறிவை கற்றுக்கிட்டு படிக்கிறாங்க. அது உள்ளே இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ள வார்த்தை, ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் கண்டென்ட்ஸ் பவர். அதை படித்து அந்த பவர் எடுக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இப்படி சொன்னீங்களே, இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்களே, இப்படி செஞ்சீங்களே நன்றி அப்படின்னு சொல்ல தெரியுது உங்களுக்கு. ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாது? படிக்கிறோமா? நம்ம இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு கையெல்லாம் தூக்க வேணாம், நீங்கள் உங்கள் மனசுக்கே சொல்லிக்கோங்க. நீங்கள் டெய்லி படிக்கிறீங்களா பைபிளை? இசைக்கண்ண சொல்கிறாரு, உங்களுக்கு டைமே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அவரோட ரிலேஷன்ஷிப் பண்ணன்னு கேட்குறதுக்கு சொல்கிறாரு. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து மட்டும் படிச்சுட்டு போன்றாரு. எத்தனை வசனம்? ஒரு வசனத்தை உன் கையால் பைபிளை திறந்து, ஃபோனில் கிடையாது. ஃபோன் இஸ் நாட் காடு. ஹலோ, ஃபோனில் படிச்சுக்கிறேன்றவங்கெல்லாம் காடை இர்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வேர்டை எடுத்து, பைபிள் எதுக்கு வந்திருக்கு உங்களுக்கு கையில்? பைபிளில் மொழிபெயர்க்காத நாட்டில் நம்ம இருக்கிறோம். எத்தனை கண்ட்ரியில் மொழிகள் இல்லாத இன்னும் இருக்கிறாங்க, மொழிபெயர்க்கப்படாமல் இருக்குது பைபிள். நம்ம எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கோம் பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்திரிக்க? 72 மணி நேரம் தான் ஆகும் புதிய ஏற்பாட்டை படித்து முடிக்க. நான் படிச்சுட்டு சொல்கிறேன். ஒரு புதிய ஏற்பாட்டை கூட நீங்கள் ஃபுல்லாக முடிக்கலைன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் என்டர் ஆகாதீங்க. புதிய ஏற்பாட்டை கூட ஒரு தடவை ஃபுல்லாக படிக்காமல் நீங்கள் இந்த புது வருஷத்துக்கு போகக்கூடாது. ஆமேன். அது என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அதுதான் நான் இப்போ கூட சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல் ஜானை படிச்சுட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சொன்னேன்னாம்மா, ஃபுல் ஜானை படித்தேன் நான் ஃபுல்லான்னு. சும்மா ஒரு மெசேஜுக்காக அப்படி இல்லை, ஃபுல் புக்கையும் படினார். இப்போ இன்றைக்கி என்னங்க, இந்த நவம்பர் கடைசி வாரத்துலேருந்து இதுக்குள்ளே இன்னும் நிறைய படிக்கணும். ஆனால் நான் இதுக்கு வந்துட்டேன், 2 கொரிந்தியன்ஸ் வந்துட்டேன். சும்மா கடகடா அப்படின்லாம் கிடையாது. ஹலோ, சின்சியராக வரிக்கு வரி படித்து எனக்கு நிறைய வேலை. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வேலையே இல்லை, ஊழியத்துக்கு போகிறவங்க ஊழியக்காரங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆஃபீஸில் எனக்கு வேலை இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் வந்துடுவாங்க, நான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஹலோ, என்னுடைய பர்சனல் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆஃபீஸை பார்க்குற மாதிரி எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கறத கொடுக்கணும். நேரத்தை சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டருக்கு 24 மணி நேரம் தான், ரிக்ஷாக்காரனுக்கு 24 மணி நேரம் தான். நீ எனக்கு சரியாகுன்றார். நான் சரியாக்கணும் அங்கே நேரத்தை வீண் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்கல. அல்லேலூயா. ஆனால் நான் என் சபைக்கு சொல்கிறேன், நீங்கள் பைபிள் படிக்காமல் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? என்டரே ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பெரிய டாக்டரு,
ராத்திரிலாம் இப்போ இவருக்கு தூக்கம் வருது, ராத்திரிலாம் அவருக்கு பண்ண முடியல, காலைல எழுந்துச்சு என்ன செய்யலாம்னா, நான் நைட் டியூட்டி பார்த்தேன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரே 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 ஒரு வசனத்தை பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை படிங்க. எதில் வேணால் படிங்க, சங்கீதத்தை எடுங்க, இல்லை ஏசாயா எடுங்க, ஏதோ ஒரு வசனத்தை படிங்க. அதுக்கு தான் கேலண்டரில் கூட ஒரு வசனம் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டுங்க. இப்படியே எல்லா நாளும் பண்ண முடியாதுங்க. எல்லா நாளுமே எனக்கு பிஸின்னு சொல்லிட்டு போனால், பிஸி பீப்புள் காடுக்கு தேவையே கிடையாது. காடோடு உட்கார்றவங்க தான் தேவை. நான் பிஸியாக இருக்கேன், தேவையில்லாத விஷயத்துக்கு தான் நம்ம பிஸியாக இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம எதுக்கு பிஸியாக இருக்கோங்கிறீங்க? நீங்கள் சமைச்சு போட்டால் போல் உங்கள் வீட்டில் உங்களை பாராட்ட போகிறாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் நல்லது எல்லாம் செஞ்சுறதுனால உங்களை மாலை போட போகிறாங்களா? இவர் ஒருத்தர் தாங்க ஒரு குண்டு ஊசி அளவுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் லாரி அளவுக்கு பிளஸ்ஸிங்கை திட்டு வருவாருங்க. தெரியுமா? அவரோட நீங்கள் அறியணும்னா எப்படிங்க அறிவீங்க? அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன் சொன்னேன். உங்களுக்கு அவர் பிறப்பின் செய்தி என்னங்க? சமாதானத்தை கொடுக்குறாரு. பாவம் உனக்கு இருந்தால் தேவனோட சேர முடியாது. சரி, அதோட முடிஞ்சு போச்சா? பரிசுத்தாவியானவரை கொடுத்தாரு. பரிசுத்தாவியானவர் எதுக்கு கொடுத்தாரு? நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் அறிகிற அறிவுக்கு அவரை யூஸ் பண்ணி அவரோடு கூட உறவு வச்சுக்கிறதுக்குங்க. அவரோட உறவு வச்சுக்கணும்னு சொல்லுங்கள் எல்லாரும். உறவு வச்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது? உறவு வச்சுக்க ஆலன் சொல்லுங்கள். உறவு எப்படி வச்சுக்கலாம்? கான்வர்சேஷன் எப்படி வச்சுக்கலாம்? இந்த வார்த்தை இப்படி சொன்னீங்க, நீங்கள் பேசுறது ஜெபம், பைபிள் படிக்கிறது அவர் உங்களோட பேசுறது. சொல்லுங்கள் பக்கத்தில். ப்ரேயர் பண்ணுறது எதுக்கு அடையாளம்? அவரோட நீங்கள் பேசுகிறீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து அடுத்த ஆள் பேசலன்னா வச்சுக்குவீங்களா நீங்கள்? நான் ஆலன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், ஆலன் ஒன்றுமே பேசலன்னா இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? போயிடுவாங்க அவங்க அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். அதே நேரத்தில் ஆலனும் பேசும்போது எப்படி இருக்கும்? ஹலோ, அதான் கான்வர்சேஷன். எத்தனை பேர் எனக்கு கை தூக்கணும்னா, எத்தனை பேர் நீங்கள் உண்மையாக காடுக்கும் உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன்ற உட்பட்டுருக்கிறீங்க, உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கீங்க. அப்போ இருந்தேன் 4 மாதம் அது பைபிளை தொட்டு நோ, இன்றைக்கி சரிப்படுத்திங்க. அல்லேலூயா. எல்லாங்க இது ஜனவரி ஆனது வாக்குத்தத்தங்கள் வரும், நிறைய வரும். என்னங்க, டிசம்பர் வரும்போது நிறைய பேர் சோகமாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்மஸ் ஒரு பக்கம் இருந்தேன், இந்த வருஷம் இதெல்லாம் சொல்லி நடக்கலை, இப்படி சொன்னார் இன்னும் செய்யலை. அப்போ நவம்பர் டிசம்பர் வந்து எப்பயுமே கொஞ்சம் சிலருக்கெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஓகே, சிலருக்கெல்லாம் நடக்கலைன்னா என்ன ஆகிடுவாங்க அவங்க? ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த ட்ரீயை பார்க்கும்போது என்ன வருதுங்க? இது பண்ணும்போதே நான் இவங்களெல்லாம் அப்படி பார்க்குறேன், யாருமே உம்மனா முஞ்சாவே இல்லைங்க. அதுலேருந்து நான் ஒரு மெசேஜ் எடுத்தேன். எல்லாம் சிரிக்காதவங்க கூட சிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? அதை குஷியாக இருக்குது. அப்போ இது என்னத்துக்கு இந்த சவுக்கு? இது என்னது? ஒரு மரம். இது என்ன மரம்? இது சிலுவை மரத்துக்கு அடையாளம். ஏரோது பிள்ளையை கொலை பண்ண போகிறதுக்கு கவனிங்க நல்லா. சாஸ்திரிகள் வைஸ்மேன் இருக்குல்ல, சாஸ்திரிகளுக்கு தமிழில் இங்கிலீஷில் என்ன இருக்குது? வைஸ்மேன். போய் கேட்ட உடனே அவங்கள வழி நடத்துனது எது? நட்சத்திரம். வழி நடத்து எது? நட்சத்திரம். நம்ம எல்லாம் சும்மா நட்சத்திரம் வைக்கிறோம்னு நினைக்கிறோமே, நட்சத்திரம் யாரு? விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துங்க. இதெல்லாம் கேட்கும்போது கிறிஸ்மஸில் நம்மளை அறியாமல் நமக்கு இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ நமக்குள்ளே என்ன வருதுங்க? டிசம்பரில் நிறைய பேர் நடக்கலை. இப்போ எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கலை, ஆனால் நான் அழுமுஞ்சா இல்லை, எனக்கு ஒரு குஷி இருக்குது. இந்த நட்சத்திரம் அவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஜீசஸ் அவர் மாறுவாரா? சாவாரா? அவருக்கு மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு ஜெயிச்சவர். ஸோ இந்த வருஷத்தோட முடிய போகிறதில்ல, இது முன்னத்தான் போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குங்க. கிறிஸ்மஸ் செய்தி ஒரு ஹோப் கொடுக்குதுங்க. டிசம்பரில் வரைக்கும் நடக்கலன்னு ஃபர்ஸ்ட் வீக்கில் அழுகுறவங்களே உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. இதோட முடிய போகிறதில்ல உங்கள் சாப்டரு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா 2 விஷயம். பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தாரு, ரட்சிப்பு. இதோ அந்த ஸ்திரீக்கிட்ட என்ன சொல்கிறாரு? உலகத்தின் பாவத்தை இல்லை நீக்கி ரட்சிப்பார் தமிழ் ஜனன கிறிஸ்தவங்களா? ஜனங்கள்னு இருக்கு. ஜனங்கள் இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களா? மேன்கைண்டு, மாமிசமும் திசுவும் பிளட்டும் இருக்குதா? யாருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்கும் அவர் தான் காடு. எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பை நிலைநிறுத்தணும்னா நீ அவரை அறிஞ்சிக்கணும். அறிஞ்சிக்கிறதுனா ரிலேஷன்ஷிப். இதாங்க என்னோட மெசேஜ். அறிஞ்சிக்கிறதுனா என்ன? ரிலேஷன்ஷிப்பு. கான்வர்சேஷன்றது வெரி குட் ஆன்சர். கான்வர்சேஷன் 2 பேரும் பேசணும். சிலரெல்லாம் நல்லா ஜெபிப்பாங்கங்க, சிலருக்கெல்லாம் என்ன வரும்? உடனே நல்லா சத்தமாக ஜெபிக்க தெரியும், ஆனால் பைபிளை தொட மாட்டாங்க நிறைய பேர். அந்த ஜெபம் ஒரு சுருன்னு இருக்காது,
சுவாரஸ்யம். இப்போ சாப்பிடும் பொழுது காரம் உப்பு எல்லாமே நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குது, நமக்கு சுருன்னு இருக்கே. ஒரு தம்பி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். நீங்கள் எந்த ஒரு இவ்வளோ அழகாக சுருன்னு இருக்கு உங்கள் சமையல்றார். சுருன்னா காரமோ உப்போ புளிப்போ எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது அவங்கள. அதுமாதிரி காடு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் சுவாரஸ்யமாக அந்த ஜெபத்தை கேட்கணுன்னா, அப்பா செய்யுங்கப்பா, அப்பா இப்படிப்பா அப்படிப்பா இல்லை, வசனத்தை கோட் பண்ணணும். இப்போ நீங்கள் வசனத்தை சொன்னால் அவர் பேசுறது நீங்கள் கோட் பண்ணுறீங்க. த கான்வர்சேஷன். இப்போ நித்திய ஜீவனை உட்பட்டுருக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? கமான் ப்ளீஸ். உட்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? குக்கர் வைக்கக்கூடாது. குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தான் நான் இன்றைக்கி திணிச்சு வைக்கிறேன் உங்கள் மேலே. ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வராதிங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டு தான் வீட்டை விட்டு செருப்பை போடணும். நான் என் ஸ்டாஃபை கேட்பேன், நீ எத்தனை மணி நேரம் நீ பைபிள் படித்த? 10 நிமிஷம். 10 நிமிஷம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லுவேன். லவ்வர்ஸ்லாம் 10 நிமிஷத்தில் பேசிகிட்டு இருக்காங்களா? அப்பா என்ன தான் பேசுவாங்களோ தெரியாது. எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வேலை. இவர் தாங்க கிரேட் லவ்வர். இவருடைய லவ் மாறவே மாறாது. இந்த அன்பில் கொஞ்சோண்டு கூட குறையாது. கொஞ்சோண்டு கூட குறையாது. ஆமென். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறபடினால அந்த சமாதானம் உங்களை காத்துக்கணும். எல்லாரும் கவனிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் சமாதானம். அப்ப இப்போ உங்களுக்கு சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை நீ என்ன பண்ணிடாத, கெடுத்து அந்த சூழ்நிலையை பார்த்து கெடுத்துக்காத. அந்த சமாதானத்தில் குஷியாக இருந்ததுன்னா எதுவும் சமாதானத்தை கெடுக்க முடியும் வருதோ அது அவமானப்பட்டு போகும். ஆமேன்னு சொல்லுமா. 11 வாசிங்க. 10-11 3 1 பீட்டர்ஸ். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த சமாதானம் எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட இழந்து போகாமன்றதுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சமாதானமே கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம்ல சில நேரத்தில். நம்ம அது கெட்டு போகாமல் இருக்க என்னென்ன பண்ணணும்னு இருக்குது, அதில் இருக்குது. அதை வாசிங்க இன்னொரு தடவை. ஜீவனை விரும்பி. ஜீவன் யாரு? ஜீசஸ். சூப்பர் ஆன்சர். ஜீசஸ். அவரை விரும்பிட்டேன்னா அடுத்தது என்ன? நல்ல நாட்களை காண வேண்டும். நான் காலத்துக்கு நான் அவரோட தான் இருக்க போறேன். ஏன் இதெல்லாம் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கணும். அப்புறம் பொல்லாப்புக்கு தன் நாவையும். உங்களை ஒருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் அதை சக்கையும் அவங்கள வாங்காம விட மாட்டேன். எனக்கு ஒரு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு காத்துட்டு இருக்க கூடாது. இங்கதான் சமாதானத்துக்கு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. நாவை என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்தால் அந்த ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். சமாதானமும் நித்திய ஜீவனும் ரொம்ப நெருக்கமான தொடர்புன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நித்திய ஜீவனை நம்ம அழியாமல் இருக்கணும்னா சமாதானம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. சமாதானம் எப்போ கெட்டு போகும்? ஏன்னா அவருடையதையே கொடுத்துட்டாரு. எப்படி கெட்டு போகும்? இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. பொல்லாப்புக்கு வாயை திறக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. என்ன கபடம்னா தெரியுமா உங்களுக்கு? கபடமே உங்களுக்கு தெரியாதா? ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்றார். கபடம்னா என்ன? திருக்கு இருக்கு. அதாவது இப்போ கபடங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு பேசுறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு 2 டீச்சர் பேசிக்கிறாங்க. 2 டீச்சர், நான் நடுவில் உட்காந்துருக்கேன். 2 டீச்சர் பேசிக்கிறாங்க. எம்ஃபில் போட்டிருக்காங்க. அதை பண்ணால் கொஞ்சம் இந்த இன்சென்டிவ்லாம் கூட கொடுக்குறான், சம்பளம். சரியா? அப்படி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னு. இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க, இன்னொரு டீச்சரு இந்த வருஷம் எழுதின எல்லாருக்குமே பாஸ் போட்டான்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின எல்லாரையுமே அண்ணாமலை இவங்க தான் பார்த்தாங்க. இது இது கொரோனா டைமில் போட்டான் பாருங்க. அதுமாரி சொல்கிறாங்க அந்த அம்மா. நான் அப்படி பார்க்குறேன். எவ்வளோ குத்தாமல் குத்துறாங்க பாருங்க. இந்த பேச்சுக்கு பேர் என்ன? கபடம். நம்ம வீட்டிலையும் அப்படி இருப்போம், உறவுகள்லாம் அப்படி இருப்போம், மொய் வச்சதை சொல்லி காட்டுறதுக்கு அப்படி இருப்போம்.
புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா போகாதீங்க. அப்படி நீங்க செய்யலன்னு கோச்சிக்கிற உறவு தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேல எது முக்கியம்? சமாதானம் முக்கியம். கபடத்துக்கு உங்க வாயை திறக்கூடாது. கபடம் வந்து மனசுல ஆரம்பிச்சு தான் வாயில வருது. சிரிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? வர்ஷிப்கே வாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வந்துடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.